சொல்லலாமான்னு சொல்லுங்க சொல்றேன். புலம்புறாரு நிறைய அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் உங்க இன்டர்வியூக்குள்ள நான் பார்த்திருக்கேன். புலம்ப வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு படமே கிடைக்கல, எனக்கு படமே கிடைக்காம நான் வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் புலம்புறதுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு கருத்தை இங்க எடுத்து வச்சாலே புலம்பல் நீங்க மீன் பண்ணீங்கன்னா அது இவ்வளோ இன்டர்வியூல சொல்றது எல்லாமே உண்மை இல்லைங்க. இது உண்மையே கிடையாதுங்க. இப்படி உண்மையே கிடையாதுன்னு யாராவது ஒருத்தவங்களும் தைரியமா சொல்லிட்டாங்கன்னு நீங்க என்ன சொல்லணும் கேட்குறேன். இதுவரை ஒரு பாட்டுமே நாங்கள் காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணல. இந்த பாட்டை நான் இப்போ கேட்க போறேன்னு போய் சர்ச் பண்ணி கேட்குறீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தில் நீங்க கேட்குறீங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு நீங்க வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நீங்க பிடிச்சு கேட்கல, அது உங்களை பிடிக்க வைக்கிறாங்கிறதான் மீனிங். ஜட்ஜ் பண்ணுறவங்களுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்கு. ரெண்டாவது நம்ம உள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். பட் வெளித்தோட்டம்ங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மலையாளத்தில் கூட ஒரு அவார்டு வாங்க போகும்போது பெஸ்ட் சாங் ஆஃப் த இயர்னு ஒன்று வாங்க போனேன். ஸ்டேஜில் ஏறதுக்கு முன்னாடி என்னை தடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு மேலே போகிறீங்க, நான் தான் மியூசிக் டைரக்டர் உடனே கூப்பிட்டாங்க. சான்சிஸ் அவர்களோட இன்டர்வியூலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸாவே இருக்கும். அப்படியா? அப்படிதான் இருக்கு. நான் இதுவரை ஒரு இன்டர்வியூ சீரியஸா கொடுத்தது இல்ல. அந்த பேசும்போது அந்த முகபாவனைகளா இருக்கட்டும், இல்ல பேசுற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப சீரியஸாவே. சமுதாய கோபம் அது வேற டிபார்ட்மெண்ட். அப்புறம் நானே டைப் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது காப்பி இருக்கா, சாம் சிஎஸ் காப்பி கேட்டு நம்மளே டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ரீ டைமிங் இருக்கும்போது அப்படி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்ததில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டீங்க நீங்கள், அதான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு முன்ன பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா முன்னால விவரம் தெரியல, விவரம் தெரியாதனால எப்படியாச்சும் கலர் ஆயிடலான்ட்டு வந்து அந்த கம்பெனியே தீர்ற அளவுக்கு தேய்ச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அப்படி இல்லை, வேற ஒன்று பண்ணால் வந்து நல்லா இல்லான்னு. அப்படியானது தான். ஆனாலும் வந்துட்டு அந்த நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கட்டாயம். ஏன்னா கண்டிப்பாக ஆமாம், நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஜட்ஜ் பண்ணுறவங்களுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்கு. இப்போ ஸோ ரெண்டாவது நம்ம உள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். பட் வெளித்தோட்டம்ங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதானே கேட்க வந்து அந்த புரிஞ்சுக்கிறதுன்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரியலைஸ் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் வந்து நம்ம தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அவார்டு கொடுக்குற இடத்துல, ஆமாம், ஒரு மலையாளத்தில் கூட ஒரு அவார்டு வாங்க போகும்போது பெஸ்ட் சாங் ஆஃப் த இயர்னு ஒன்று வாங்க போனேன். ஸ்டேஜில் ஏறதுக்கு முன்னாடி என்னை தடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு மேலே போகிறீங்க, நான் தான் மியூசிக் டைரக்டர் உடனே கூப்பிட்டாங்க. ஸோ பிரச்சனை அவர் மேலே கிடையாதுங்கிறது தான் பிரச்சனை. என்னென்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போதே இவர் வந்து யாரோ ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மாறணும். அது நம்ம மேலே தான் மிஸ்டேக். அது ஒருவேளை இப்படி என்ன இவர் வந்து வானபி மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாரு, இல்லைனா வேறு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நமக்கு தெரிகிறது தான் லேட்டாக. இப்போ பிறந்த உடனே நம்ம வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் தான் பிறகுறோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அது நம்ம கொடுக்கல, வேற ஒருத்தவங்க தான் கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்காக ஒன்று செலக்ட் பண்ணுறோம். நமக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மூடுக்கு வரும்போது நமக்கு இதுதான் செலக்ட் பண்ணுமான்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவங்கள பார்த்து, அடுத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டு, ஸோ ஒரு நம்ம மாறுறதுங்கிறது அது மாற்றம்னு சொல்ல முடியாது. அது ஒரு என்ன சொல்கிறது, அது தேவையும் கூட. அது ஆமாம், கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்மளை க்ரூம் பண்ணி அழகாக காட்டிக்கிறதுங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. கண்டிப்பாக நீங்கள் என்ன நல்லா ஸ்டைல் பண்ணுங்கள், நல்லா இருக்குது பார்க்க. அதாவது நீங்கள் சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கான்லாம் தெரியாது, பட் எனக்கே தெரியும் மொக்கையா இல்லைன்னு தெரியும். நல்லா அதே மாதிரி இப்போ சான்சிஸ் அவர்களோட இன்டர்வியூலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். அப்படியா? அப்படிதான் இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ சீரியஸா கொடுத்தது இல்லை. அந்த பேசும்போது அந்த முகபாவனைகளா இருக்கட்டும், இல்லை பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப சீரியஸாகவே. சமுதாய கோபம் அது வேற டிபார்ட்மெண்ட், வலி அது வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி. பட் பர்சனலாக வந்துட்டு நீங்கள் எப்படியான ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன் தானே? இல்லை ஜாலியாக நீங்கள் பயங்கர ஜாலி, நம்ம கூட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். இல்லை நம்ம இன்டர்வியூலையுமே நம்ம சீரியஸாக இருந்தது இல்லைங்க. அது என்னன்னா சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு தோன்ற கோபமாக இருக்கலாம். இதை ஒரு அது 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 அப்படி தான் அது. பட் எல்லா இன்டர்வியூமே அப்படிலாம் இருக்காது. ஓகே தான், ஜாலியாலாம் சில் தான் நம்ம எப்பவுமே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்களோட மியூசிக் அப்படின்னு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்னென்னா இவர் தான் இந்த மியூசிக் போட்டாரா அப்படின்னு தெரியாமல் இருந்த டைம்ல வந்து இப்போ அப்படியே மாறி இருக்கு. சாம்சிஸ் அவரோட மியூசிக்னா சூப்பராக இருக்கும்ப்பா, அந்த படத்தில் அவர் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக ஹிட்டு அந்த மியூசிக் அப்படின்ற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அந்த மாற்றம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் முன்னால் இருந்ததை விட நம்மளுடைய சவுண்டிங்கை தனியாக ஆட்கள் கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ப்ளஸ் அதை தாண்டி அது ஒரு பயமும் இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரே மாதிரியான மியூசிக் சவுண்டிங்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்குது. நம்மளோட யூனிக்காக நம்மளுடைய என்னதோ அது யூனிக்காக இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மளை ரசிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம கிரியேட் பண்ணுற சவுண்ட்ஸ் வந்து நம்மளோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே. இப்போ அடுத்தது இப்போ நான் எங்களோட தேடல் எப்படி இருக்குன்னா, எங்களால் நான் மீன் பண்ணுறது நான், என்னோட மியூசிக் ப்ரொடியூசரு, எங்களோட டீம், நாங்கள் தேடுற என்னன்னா அடுத்தது என்னது, இப்போ இது ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம், இப்போ இதே மாதிரி மற்றவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன நம்மளை தனியாக தெரிகிற மாதிரி நம்ம வேறு என்ன சவுண்டில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் இப்படின்லாம் நாங்கள் யோசிக்கிறோம். நிறைய வேறு மியூசிக் கேட்குறோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது இருக்குது. நீங்கள் அதான் சொல்லலாம், இப்போ நீங்கள் முத்திரை குத்துறது இருக்குல்ல, இப்போ நீங்கள் இது கேட்டால் இது சாமோட மியூசிக்ங்கிறதுல சந்தோஷம். இதுக்கு முன்னால் ஒன்று இருந்துச்சுல்ல, இது யாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மாதிரி திரும்ப ஒன்று வரணும். ஆனால் நம்மன்னு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம பண்ணுறணும், நம்ம பண்ணதுக்கப்புறம் யாருன்னு திரும்பி பார்க்குறது ஓகே. அதை எதிர்பார்க்கதோ இவர் இப்படி அப்படி நம்ம மியூசிக் தான் பேசணும். நம்ம ஒன்று பயங்கரமாக பண்ணுறோன்னு சொல்கிறத விட நம்ம ஒன்று பண்ணிட்டு அதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்கங்கும் போது அதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும் அதை நம்ம தான் பண்ணணும்னு அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஒரு தேடல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தேடலில் வந்துட்டு இப்போ அதில் ஒரு கான்சியஸாக இருக்கணும். இப்போ மற்றவங்க மியூசிக் இப்போ ஈஸியாக சொல்லிடுவாங்க இது இதோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்க? நம்ம பாட்டு இது வரைக்கும் எந்த பாட்டுமோ இல்லை எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே ஒரு பாட்டு மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணல. ஆனால் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கிறோம். பட் அதில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு 1-2 டியூன் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம கான்சியஸாக பண்ணவே இல்லை. அது காமெடியாக சொல்லணும்னா சத்தியமாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ப்ளஸ் ஃப்யூச்சர்லேயுமே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம், நம்ம ரசிக்கிறோம்ல, நம்ம ராஜா சாரோட பாட்டு அவ்வளோ கேட்டிருக்கோம், நம்ம அதை ரசித்து நம்ம பண்ணும்போது ஒருவேளை அதே மாதிரி ஒன்று வரலாம். இப்போ நமக்கு உள்ளே இருக்கிறதான வரும், நம்ம என்ன கிரகிச்சு வச்சுருக்கோமோ அதான் வரும். ஸோ அப்படி வர்றதுக்கு போது நம்ம பசங்களே கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, சார் இது இந்த பாட்டு மாதிரி இருக்குது, அந்த பாட்டு இருக்கும்போது நம்ம அதை மாற்றிடுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். சில டைம் அவங்களுமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஊரே காரி துப்பும், பிரச்சனையே கிடையாது, அடுத்ததில் திருத்திக்கலாம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. பட் நம்ம வாண்டடாக ஒரு பாட்டு இப்படி பண்ணணும்னு நினச்செல்லாம் பண்ணலை, எந்த பாட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அப்புறம் நானே டைப் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது காப்பி இருக்கா, சாம்சிஎஸ் காப்பி கேட்டு நம்மளே டைப் பண்ணி பார்ப்பேன் எப்போயாவது ஃப்ரீ டைமிங்கில் இருக்கும்போது. அப்படி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்ததில்லை, வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு இது. உங்களை பற்றி கமெண்ட்ஸ் நான் பார்த்த சில கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். இவர் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக கன்வே பண்ணுறாரு, சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்கிறேன், புலம்புறாரு நிறைய அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் உங்கள் இன்டர்வியூக்குள்ள நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருக்கீங்களா? அது நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயம் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றியோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய ஆட்களை பற்றியோ நம்ம யாருமே பேசலை. நம்ம ஜென்யூனாக என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து சொல்கிறோம். இது நடந்துடக்கூடாதுங்கிற, ஏன்னா ஒரு இளையராஜா, ஒரு ஏஆர் ரகுமான், வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எம்எஸ் விஸ்வநாதன், ஆர்டி பர்மன், அது இதுன்னு மிகப்பெரிய கம்போசர்ஸ் வாழ்ந்த இந்த உலகத்தில் நீங்கள் வந்து நம்ம அப்படி ரசித்து வளர்ந்தவங்க. அட்லீஸ்ட் இப்போ வந்து அதே மாதிரி வேண்டாம், நீங்கள் வந்து மாறிடுச்சு டியூன்லாம், வேறு லெவலுக்கான ஒரு வைப்ரேஷன், வேறு ஒரு வைப்பு எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே ஓகே. பட் அது மட்டுமே இல்லை உலகம், வேறு ஒன்றும் இருக்குது. அப்போ நீங்கள் ஜெனியூனாக ஒரு பாட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னால் ஒரு பொருள் செலவு இருக்குது, ஒரு பெரிய பிஆர் இருக்குங்கிறத நம்ம சொல்லும்போது, அது வந்து என்னால் பாட்டு ஹிட்டு கொடுக்க முடியலங்கிறதுனால அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் புலம்புற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி புலம்பிட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இல்லையே. இப்போ மகாவதார் நரசிம்மான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது வந்து இந்தியா ஃபுல்லாக பயங்கர ஹிட்டில் இருக்குது. அது எனக்கு போன வருஷத்தில் ஹிட்டான மிகப்பெரிய படம். அது வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே சாம்சிஎஸ்னு யாருமே தெரியாது. ஸோ நம்மளுடைய ஒர்க்கு தானே பேசுது. இப்போ நம்ம புஷ்பா படம் பண்ணது வந்து எனக்கு அவங்க வந்து என் மாமா மச்சினனோ இல்லை வந்து அப்படிலாம் கிடையாது, பியூராக பண்ண முடியும் இந்த படத்தைன்னு எனக்கு திறமையை நம்பி மட்டுமே வந்திருக்கு. ஸோ நம்ம புலம்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ நமக்கு படமே கிடைக்கல, எனக்கு படமே கிடைக்காம நான் வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் புலம்புறதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கருத்தை இங்கே எடுத்து வச்சாலே புலம்பல் நீங்கள் மீன் பண்ணிங்கன்னா அதுக்காக நம்மளாம் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு சொல்ல வரது நமக்கெல்லாம் அந்த ஒரு மாதிரி சுகர் ஆட் பண்ணி கிஃப்ட் ட்ராப் பண்ணியெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. நமக்கு இப்படி நடக்குது, இது உண்மை இல்லைன்னு யாராவது சொல்லட்டுமே. இப்போ நான் சொல்கிறேன்ல, இவ்வளோ இன்டர்வியூவில் சொல்கிறது எல்லாமே உண்மை இல்லைங்க, இது உண்மையே கிடையாதுங்க, இப்படி உண்மையே கிடையாதுன்னு யாராவது ஒருத்தவங்களும் தைரியமாக சொல்லுங்க. சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். இது வரைக்கும் ஒரு பாட்டுமே நாங்கள் காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணலை, இந்த பாட்டு எப்படி ஆயிருக்கு அப்படின்னு இருக்குது இல்லைன்னா சொல்லுங்கள். நான் அதுக்காக வந்து ஒரே கெட்டது மட்டும் தான் நடக்குதுலாம் சொல்லலை, நல்லதும் நடக்குது. பட்டு மோஸ்ட் சாங்ஸ் எல்லாம் அப்படி பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ரியல் டேலண்ட் ஒருத்தவங்க வெளில வராமல் போயிடறாங்களேங்கிறதா. பட் ஆடியன்ஸ்க்கு ஒரு நாள் தெரிய வரும்ல எல்லாத்துக்கும், ஓ இந்த பாட்டு இப்படித்தானே அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எதை அதிகமாக கேட்குறீங்கிறத நீங்கள் பிடிச்சி கேட்கல, அவங்க கேட்க வைக்கிறாங்கிறதான உண்மை. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு பாட்டு அதிகமாக திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னா நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்குறீங்கன்னா இது என்னென்னு மீனிங்னா, நீங்கள் கடைசியாக போயிட்டு ஒரு பாட்டு பேர் சர்ச் பண்ணி, இப்போ இளையராஜாவோட ஏதோ ஒரு பாட்டோ இல்லை வந்து அனிருத்தோடதோ இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோடதோ ஜிவியோடதோ ஏதோ ஒரு பாட்டை நீங்கள் சர்ச் பண்ணி இந்த பாட்டை நான் இப்போ கேட்க போகிறேன்ட்டு போய் சர்ச் பண்ணி கேட்குறீங்கன்னா நீங்கள் கெத்து. நீங்கள் அது உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு வருது,
அதை கேட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நீங்கள் பிடிச்சி கேட்கல, அது பிடிக்க உங்களை பிடிக்க வைக்கிறாங்கிறதான் மீனிங். இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நடிக்க வராங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த நடிக்க வர்றது அந்த ஆசை இல்லை, ஏதாவது வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் வந்துதா? வாய்ப்பெல்லாம் நிறையா வருது, வாய்ப்பெல்லாம் நிறையா வருது, அதெல்லாம் வருது, கன்ஃபார்மாக வருது. இவர் அருண் விஜய் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவர் அருண் விஜய்க்கு இந்த படத்துல இந்த படம் இல்லை, வேற ஒரு படத்தில். ஸோ வாய்ப்பெல்லாம் நிறையா வருதுங்க, எக்கச்சக்க வருது. பட் நம்மளுடைய அது இல்லை, நம்மளுடைய இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணாம், மியூசிக்கிலே ஒன்றும் கிழிச்சு முடியல, இதில் வந்து நடிக்க போயிட்டாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு முதல்ல எது மியூசிக்கே ஒழுங்காக இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அதே சொல்லிட்டீங்க அப்படின்னு இல்லைங்க, நம்ம மியூசிக் கற்றுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு படத்துலையும் தோற்று கற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் தோக்க உங்களுக்கு வந்து அனுபவம் வருது, அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்களா முன்னால் யாருக்கும் தெரியாது, இப்போ கொஞ்சம் தெரியுது அப்படின்னா அப்படி தோற்று கற்றுக்கிட்டே தான். நம்ம எல்லா படமும் நான் பண்ணால் எல்லா படமும் ஹிட் இல்லையே, எல்லா மியூசிக் எல்லா சாங்கும் ஹிட்டு கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா தோற்று கற்றுக்கிறது. அதுக்காக இப்போ நம்ம அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் ஹிட்டும் நிறையா பண்ணியிருக்கோம், எக்கச்சக்க ஹிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஹிட்டை பற்றி யாருமே பேச மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு விமர்சனம் வருது, யோ நீ ஏன் அப்படி பாட்டு போட்டிருக்க அப்படின்னு ஒருத்தன் திட்டும் போது அவனோட இதை கிளிக் பண்ணி பார்க்குறோம். அவன் இதுக்கு முன்னால் என்னை பாராட்டவே இல்லைங்கும் போது அவனோட விமர்சனத்தை வந்து நான் ஜெனினாக ஒரு பாட்டு நல்லா பண்ணலன்னா, ஒரு பாட்டு நான் வந்து எஃபர்ட்டே போடலை, அடித்து விட்டேன், அதுக்கு அவங்க கேவலமாக திட்டுறாங்கன்னா நான் அதை ஒத்துக்குருவேன். அது அப்படி இல்லைனா சஜஷன் சொல்கிறாங்க, இந்த பாட்டு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே, இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். பட் சும்மா ஏதோ ஒன்றுக்காகலாம் திட்டுறவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது இல்லை. நம்ம பட் ஆனால் அது நல்லா இருந்தால் கொண்டாடவும் படுது, அதையும் 100%. அது இல்லை, நம்ம இங்கே எப்பயுமே நல்லதை பற்றியே பேச மாட்டோமே. இப்போ நல்லதெல்லாம் கம்மியாக பேசுவோம். இல்லை நல்லதுங்கிறது இப்போ ஒன்றுமே இல்லைங்க, கெட்டது தானே வெளியில் வருது. அது எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி பயங்கர மாசா போற மியூசிக் ஸ்பீட், எனக்கு அந்த லவ் மியூசிக் இஸ்பேட் ராஜேந்திராணி வந்து அது பயங்கரமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு மாசா பேங்கர் அப்படியே தான் இருக்கே தவிர இந்த லவ் ட்ராக் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. லவ் ட்ராக் வந்தால் நம்ம நல்லா பண்ண தானே போகிறோம். மலையாளத்தில் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன், மெரி பாய்ஸ்னு, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் படம். தமிழில் அங்கங்கே ஒரு லவ் சாங் அந்த மாதிரிலாம் வருது, பட் ஃபுல் லவ் படமாக பண்ணல. அது நான் இந்த இன்டர்வியூவில் ஒரு சேலஞ்சே பண்ணுறேன், நீங்கள் ஒரு பக்கா லவ் படம் ஒன்று வரட்டும், நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்கும்னு. ஏன்னா நமக்கு அது ரொம்ப நல்லா வரும், நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஜான்ரா. அது ஆக்சுவலி ஈஸியாக வரக்கூடியது. பட் என்னென்னா அதுக்கான இப்போ நமக்கு வரதெல்லாம் இப்படி வருது, என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம இது வெறுக்கலை, ரொம்ப இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் ஒரு கைண்ட் இதுவும் நல்லா இருக்கு. பட் அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. ஆமாம், அது நான் கேட்க நல்லா இருக்கும். சரி, ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும். செக்மெண்ட் என்ன, திஸ் ஆர் தட், ரொம்ப சிம்பிளான செக்மெண்ட் தான். நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கலாம், நம்மளும் அதை ரிப்பீட் என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் கம்போஸ் பண்ண மூவிஸ் தான் என்கிட்ட இருக்கும். சரி, 2 மூவியாக சொல்லுவேன், அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். அப்படியா? சரி, ஓகே. அடங்கமறு, வஞ்சகர் உலகம். வஞ்சகர் உலகம் அயோக்கியா. வஞ்சகர் உலகம் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ் 20,000 கண்கள். ஆர்டிஎக்ஸ் மணங்கான். ஆர்டிஎக்ஸ் மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா புஷ்பா 2. மகாவதார் நரசிம்மா இஸ்பேட் ராஜா இதயராணி. மகாவதார் நரசிம்மா கைதி. இதுக்கு மட்டும் நீங்க சொல்லிருந்தீங்க. நான் இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இதோட என்னோட ஒர்க்கு, என்னோட அதில் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறது அது. இப்போ மகாவதார் நரசிம்மா ஒருவேளை வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தாலும் அதை இதை விட பண்ணியிருப்பாங்க. ஆனால் கைதி எனக்கு தெரியல. அது ஏன் சொல்கிறேன்னா, அதுக்காக நான் தான் கெத்தாக பண்ணேன் அப்படிலாம் இல்லை. அதுக்கு நம்ம அந்த உலகம் கிரியேட் பண்ணோம்ல, அது வந்து ஒரு ப்ராசஸ். அது நான் என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் கைதி. ஸோ ஓகே, அடுத்து இப்போ மாற்றுவீங்க. கைதி விக்ரம் வேதா. யோசனை இல்லை விக்ரம் வேதா. இல்லை, அது விக்ரம் வேதா வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. கைதி வந்து ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து அதோட எமோஷனும் அதோட த்ரில் ஃபேக்டர் மட்டும்தான். பட் விக்ரம் வேதாவோட ஸ்க்ரீன் பிளேயும் அது டோட்டலி வேறங்க. அது வந்து ரைட்டிங்கில் வேற லெவல். அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது வந்து ஒரு புதையல். அந்த படம் அது வந்து வேற லெவல் படம். அது வந்து கிரியேட்டராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த 2 படத்தை ஆடியன்ஸ் பார்த்தா கைதி தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு கிரியேட்டராக ஒரு கலைஞனாக இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அதோட டெப்த் இருக்குல்ல, ஒரு கேரக்டரைசேஷன் எழுதுறதுக்கான டெப்த். அது சார் அடுத்த வருஷம் ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க உங்களோட சமகாலத்தில் இருக்கவங்க, அவங்களோட ஒரு பெஸ்ட் 3 ஆல்பம் சொல்கிறீங்களா நீங்கள்? 3 ஆல்பம்ஸா? பெஸ்ட்டு, அவங்களோட பெஸ்ட்டுனா ஷான் ரோல்டன் எனக்கு 3 ஆல்பம்னா சதுரங்க வேட்டை, அப்புறமா வந்து முண்டாசுப்பட்டி, அப்புறமா வந்து லப்பர் பந்து. சந்தோஷ் நாராயணன் குக்கு, பரியரும் பெருமாள்ங்கிறதெல்லாம் பாட்டாக இருக்குது. அது ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்கும். அதில் கருப்பிங்கிற சாங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்சது ஜிகர்தண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆல்பமாக ஓவராலாகவே அதை நான் சொல்ல, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சேர்த்து எனக்கு ஜிகர்தண்டா ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஜிவி பிரகாஷ் வந்து மதராசப்பட்டினம்,
அப்புறமா அவரோடது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வெயில். அந்த டைமிங்லலாம் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிற டைமிங். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. படிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா, வெயில் நம்ம இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆமாம், இப்பயே நேராக காலேஜ்லேருந்து தான் வரேன், நீங்கள் வேறு. அப்படிதான் சார் இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாம். அப்புறமா இன்னொரு படம் வந்து நம்ம இவர் அஜித் சாருக்கு ஒன்று பண்ணியிருந்தார், கிரீடம். நம்ம ஏஎல் விஜய் சார் தான். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அந்த டைமிங்கில் நமக்கு அது மூணுமே சூப்பராக இருக்கு சார் உங்கள் செலெக்ஷன்லாம். சூப்பர். அடுத்து விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வேட்டைக்காரன், காதலில் விழுந்தேன். ஏன்னா காதலில் விழுந்தேன்லாம் அந்த டைமிங்கில் வந்து பட்டி தொட்டி எல்லாமே பட்டையை கலப்பினதே. ஆமாம், காதலில் விழுந்தேன். அப்புறம் நான் பிடிக்கும் ரொம்ப. அது இல்லாமல் அவரோட நிறையா பாட்டுங்க இருக்குங்க, நிறையா வைபுக்கான சாங்கெலாம் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆத்திச்சூடி மாதிரி ஒரு பாட்டு, அதெல்லாம் ரொம்ப பயங்கர வைபுன்னு உச்ச கட்டம். அந்த ஆத்திச்சூடி பாட்டு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து இந்த பஸ்ஸில் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர் பாட்டு இந்த மாதிரி தேவா சாருக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவரோட பாட்டுங்க ரொம்ப வைபாக இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ். கண்ணை மூடிட்டு சொல்லியிருந்தேன் அவர். கண்ணை மூடி. ஆமாம், நீங்கள் அவரோட மின்னலை வரும்போது தான் நம்ம வந்து கேசட்லாம் போட்டு தேய்ச்சிருக்கோம். மின்னலை, சூர்யா சாரோட படம் நம்ம இது அயன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு படம் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி நம்ம ரீசெண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் நம்ம ஜெயம் ரவி சாரோட படம் எங்கேயும் காதல். அது ரொம்ப அதில் வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டு, வேறு லெவலில் இருக்கும் அந்த பாட்டுங்க எல்லாமே ரொம்ப நல்ல. அப்புறம் ஆனந்த் சங்கர் அவரோட படம் இருமுகன், அதுவுமே ரொம்ப நல்ல பாட்டு. பட்டு கிளாசிக் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு மின்னலையில் எல்லா பாட்டு இப்பயுமே நம்ம யாராவது எங்கேயாவது எதாவது பாட சொன்னாங்கன்னா உடனே வந்து நம்ம வந்து அதில் இருக்க எல்லா பாட்டும் தான் உன்னைன்னு ஆரம்பிச்சிடுறது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கே வேணாலும் பாடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டாங்க, எனக்கு இந்த படங்க நம்ம கௌதம் சாரோட படம், நம்ம இது காக்கா. அந்த டைமிங்கில் காக்கா ஆல்பத்தை வந்து எத்தனை தடவை கேட்டிருப்போனே தெரியாது, எல்லா பாட்டுமே. அது வேற லெவல் ஆல்பம். ஸோ அவர் லெஜெண்ட். நான் கேட்டேன் காலேஜ் டைமில் 100%. காலேஜ் எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன் திருச்சியில். அப்போ தான் காக்கா லவ்லாம் இருந்திருக்கும். அப்போ லவ்வெல்லாம் இருக்கு, லவ் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வாழ முடியுங்க? ஸோ அப்போ இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏஆர் ரஹ்மான் சார்னா எனக்கு வந்து பம்பாய், உயிரே, கன்னத்தில் முத்தமிட்டாள், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா எனக்கு இதில் மூணுலேயுமே இருக்கிற பாட்டுங்கிறத பாட்டாகவே ஃபீல் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட வந்து அந்த விடைகுடியங்கள் நாடே பாடினாங்க. ரொம்ப அது எத்தனை தடவை கேட்டாலும் அதில் ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். பாம்பேயில் அதே மாதிரி லவ் ஃபீலு. ஸோ உயிரே வந்து டோட்டலி வேறு பயங்கரமாக இருக்கும். அது இளையராஜா சாருக்கு வந்து 1000 பாட்டு சொல்லலாம், நீங்கள் 1000 படம் சொல்லலாம். அதில் உங்களுக்கு டாப் 3 உங்களுக்கு பிடிச்சது கூட ஆல்பமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து புன்னகை மன்னன், மூன்றாம் பிறை, அப்புறமா வந்து கடலோர கவிதைகள். சூப்பர் சார். அனிருத் வந்து எனக்கு 3ல வந்து அவருடைய, அதாவது நம்ம இப்போ ரஹ்மான் எப்படி நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி 3க்கு அப்புறம் எனக்கு வந்து பேட்டையில் வந்து எல்லா சாங்குமே அதோட கம்போசிஷனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நீ இப்போ உனக்கு எந்த உண்டாச்சு அந்த பாடலாம் ரொம்ப நல்ல. அப்புறம் நானும் ரவுடி தான் வந்து ஆல்பமாக சொல்கிறேன், நீங்கள் படமாக ஒரு நிறைய மாஸ் பண்ணிட்டாரு. பட் சாங்காக ஆல்பமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு மிர்ச்சி சிவா நடித்த படம் இருக்கும், வணக்கம் சென்னை வந்து நமக்கு அது சூப்பராகும், பாட்டுங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். எதிர்நீச்சல் நல்லா இருக்கும் ஆல்பமாக, நிறைய எக்கச்சக்கமாக. ஏன்னா அவர் அந்த லவ் அந்த ஜான்ரால பிரித்து மேய்வாப்பில். அதில் முக்கியமாக நானும் ரவுடி தான்ங்கிறது ரொம்ப, அதில் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். யுவன் சார் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆமாம் அவர் வந்து நம்ம லவ் பண்ணுற காலேஜ் டைமிங்கில் அவர் வந்து ஆக்சுவலி எனக்கு அவரோட ஒரு படத்தில் வந்து ஆல்பம் விட்டுருங்க, எனக்கு ஆரண்ய காண்டமில் அவரோட மியூசிக்காக ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் ஆல்பமாக அதை கன்சிடர் பண்ணேன். பட் எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு படம். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த ஃபுல் படம், அந்த ஃபுல் ஆல்பம், நம்ம இது மன்மதன், அந்த டைமிங்கில் நம்மளுடைய லவ்வுக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமா வந்து இவனோடது ஒரு ராம் சாரோட படம் கற்றது தமிழ், அதில் அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் நமக்கு ஒரு அழுகை வரும். அந்த பறவையே எங்கு இருக்கிறாய்,
அது வந்து நான் அந்த ஆல்பத்தில் எனக்கு மற்ற பாட்டு என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு பாட்டுக்காகவே நான் வந்து எப்படி வந்து ராஜா சாருடைய ஒரு பாட்டு இருக்கும், நம்ம நந்தாவில் வந்து எங்கெங்கோ கால்கள் போனப்பா, அந்த பாட்டுக்கு என்ன இம்பேக்ட் எனக்கு கிடைச்சோ அதை விட மேலே எனக்கு இந்த பாட்டில் கிடைச்சிச்சு. அது ரெண்டுமே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான அதுக்காகவே நான் அந்த பாட்டை நான் சொல்லுவேன். அடுத்து புதுப்பேட்டை 7G ரெண்டுமே வச்சுக்கோங்க வேறு லெவலில். அதில் 7G ரெயின்போ காலனி வந்து ஆல்பமாக அதில் இருக்கிற எல்லா சாங்குமே, அதில் ஏன்னா லவ்வுக்கு ஒரு சாங்கு வந்தால் போனால் காதல் கொண்டேன்லாம் பயங்கரமான ஆல்பம். ஸோ அவர் அந்த இது கோல்டன் பீரியட், அந்த மன்மதன், காதல் கொண்டேன், அந்த ரேஞ்சில் வந்த படங்கள்லாம் எல்லாமே ப்ரில்லியண்டான படங்கள். அதில் சில காமெடி படங்கள்லாம் கூட பண்ணியிருப்பார். அதாவது அதுலலாம் கூட நல்லாயிருக்கும் மியூசிக். ஆக்சுவலி அவரெல்லாம் ஒரு லெஜெண்டுங்க. அவர் பில்லாவாக இருக்கட்டும். ஸோ ஒரு அவங்களுக்குலாம் நிறைய ஆல்பம் சாங்ஸாக அவங்கெல்லாம் அந்த டைமிங்கில் கோல்டன் பீரியட். ஆக்சுவலி அவங்க பண்ண சாங்ஸ் எல்லாமே கேட்டாங்க. இப்போ பாட்டே கேட்குறது இல்லை, அப்போ பாட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஈவன் எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடிருக்கிறாரு, அதுவே நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக அந்த செக்மெண்ட்டை விளையாடி முடிச்சிட்டிங்க. ஃபைனலி வந்துட்டு பகாசுரனில் வந்து நீங்கள் பாட்டு பாடிருப்பீங்க, என்னப்பா நல்லவா. அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை கேட்கும்போது. ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க அது நான் தான் பாடினேன், நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும்போது எனக்குமே வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது அந்த படத்தோட ஒரு ஐடென்டிட்டியாகவே அந்த பாட்டு மாறிச்சு. அது சிவன் பாட்டு பண்ணுறதுங்கிறதுல வந்து என்னென்னா, இங்கே வந்து நம்ம உலகத்தில் இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டியனு இது பண்ண மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தோன்னா நம்ம ஒரு மகாவதார நரசிம்ம மாதிரி படம் பண்ணிட்டு முடியாது. அந்த சிவன் பக்தனாக ஒருத்தர் பாடுறாரு, அது சிவனை புகழ்ந்து பாடணுங்கும் போது அதில் வந்து ஒரு யதார்த்தம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டிவைன் ஃபீல் வேணும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண தான் முடியும். அப்போ வந்து டைரக்டர் தான் வந்து இப்படி ஒரு பழைய பாட்டு இருக்குது, அது வந்து வேறு டியூன். ஆக்சுவலி அந்த டியூனை வந்து நம்ம வந்து அதை வந்து அப்படியே பண்ணலான்னு சொன்னார். அப்படியேனா நான் சொல்கிறது, அதை நம்ம ரைட்ஸ் வாங்கியோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட கேட்டோ நம்ம அந்த பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல டாக் போச்சு. நான் தான் சொன்னேன் அப்படி வேண்டாம், அந்த லிரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு பட்டினத்தார் பாடல். ஸோ அதோட லிரிக்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கு புதுசாக கம்போஸ் பண்ணோம். அதுவும் அதில் ஒரு வைபு வேணும், எப்படி அது டான்ஸ் ஆடணும் எல்லாரும், அதில் அவர் ஆடிக்கிட்டே வருவார் அதில். ஸோ அந்த சீனில் ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அதெல்லாம் தாண்டி இந்த படமாக முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த பாட்டு வந்து ஒரு சிவபக்தனாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லா கோயில்லையும் அந்த பாட்டு கேட்கும். எனக்கு அதிகமான ஒரு வியூஸ் வாங்கி கொடுத்த பாட்டு, ரொம்ப நல்ல எல்லா இடத்துலையும் பார்த்து அது. பட் எனக்கே அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் நடக்கும், அதுவும் நடக்கும். ஸோ பட் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நாங்கள் இப்படி வந்தால் நிறைய இன்டர்வியூ எடுக்கணும், உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.